السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹலால் ஆக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராம் ஆக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த வருடத்தினுடைய முதல் ரமலானினுடைய முதல் ஜும்மாவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்று ஒரு ரமலானினுடைய ஜும்மாவிலே குத்பா செய்வதற்காக மெம்பர்களிலே ஏறுகின்றார்கள். மெம்பர் படியினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடக்கும் பொழுது ஆமீன் ஆமீன் என்பதாக சொல்லியவர்களாக ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் ஏறுகின்றார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது, ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமாக இருந்தது. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு செயலை செய்ததில்லை. ஆகையினால் இது என்ன ஒரு புதிய விஷயமாக இருக்கின்றது. இதன் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் கடக்கும் பொழுது ஆமீன் ஆமீன் என்பதாக சொல்லியவர்களாக கடக்குகின்றார்கள். என்ன காரணம் என்பதாக சஹாபாக்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பாவை முடிக்கின்றார்கள். தொழுகை முடிகின்றது. தொழுகை முடிந்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியவர்களாக நின்று கொண்டு கேள்விகளை கேட்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நாங்கள் இதுவரைக்கும் உங்களை இது போன்று பார்த்ததில்லையே. வலம் அரா, நாங்கள் இதுவரைக்கும் உங்களை இது போன்ற ஒரு விஷயத்தை பார்த்ததில்லையே. எதன் காரணமாக நீங்கள் இன்றைக்கு செய்த ஒரு விஷயம் ஒரு புதிதான ஒரு விஷயமாக இருந்தது. நீங்கள் எதன் காரணமாக ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் கடக்கும் பொழுது ஆமீன் ஆமீன் என்பதாக சொல்லி கடந்தீர்கள் என்பதாக கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் உரைத்தார்கள். அன்பான தோழர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பதிலுரை
சொன்னார்கள், நான் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் கடக்கும் பொழுது வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என் அருகாமையிலே வந்தார்கள். வந்துவிட்டு ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வதற்காக ஆமீன் அல்லாஹ்வே இதை ஏற்றுக்கொள்வாயாக அல்லாஹ் என்பதாக நான் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை சொன்னேன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன பிரார்த்தனை தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பிரார்த்தித்தார்கள் தெரியுமா? யார் ரமலானை அடைந்து அவர் பாவம் மன்னிக்கவில்லையோ, யார் ரமலானை அடைந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, யார் ரமலானை அடைந்து அவருடைய பாவம் மன்னிக்கப்படவில்லையோ, யாருடைய ரமலானினுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்காமல் விட்டுவிட்டானோ, ரஹிம அன்ஃபும் அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே இதை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ் என்பதாக பதில் உரைத்தார். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல ரமலான்களை கடந்த மக்களாக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட 20 ரமலான்கள், 30 ரமலான்கள், 40 ரமலான்களை நம்முடைய வாழ்விலே கடந்த மக்களாக நாம் எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ரமலானில் நம்முடைய பாவங்களை மன்னிப்பு கேட்டிருப்போம்? எத்தனை ரமலானிலே நாம் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்ட மக்களாக நம்முடைய ரமலானை கழித்திருப்போம்? நம்மில் எத்தனை நபர்கள் ரமலானில் பாவ மன்னிப்புகளை கேட்டிருப்போம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? இந்த பூமியிலே நாம் நிலையாக இருந்து விடுவோம் என்பதாக நாம் எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான், அஃபஹஸிபதும் அன்னமா ஹலக்னாகும் அபஸவ் வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். மனிதர்களே, நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த பூமியிலே நீங்கள் நிலையாக இருந்து விடுவீர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்களை வீணுக்காக படைத்து விட்டோம் என்பதாக நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா? வ இன்னகும் இலைனா வ அன்னகும் இலைனா லா துர்ஜஊன். நீங்கள் நம் பக்கம் இழுத்து கொண்டு வரப்பட மாட்டீர்கள் என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்களா என்பதாக அல்லாஹ் தஆலா கேள்விகளை எழுப்புகின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த பல மக்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. கடந்த ஷஅபானில் நம்மோடு இருந்த மக்கள் ரமலானை அடையவில்லை. அல்லாஹ் தஆலா நமக்கு ரமலானை தந்திருக்கின்றான். இந்த முழு ரமலானை நாம் அடைவோமா என்பது கூட தெரியாத மக்கள். இந்த இன்றைக்கு நோன்புகளை நோற்றிருக்கின்றோம், இன்றைய இஃப்தாரை நாம் அடைவோமா என்பது கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத வாழ்க்கையிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம எத்தனை நபர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரியவர்களாக நம்முடைய நாட்களை கழித்துக் கொண்டிருக்கின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னான், நபியே, நீங்கள் செய்த பாவங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு பாவத்தையும் செய்யவில்லை. நீங்கள் இதற்கு முன்னால் செய்த எந்த பாவமாக இருந்தாலும் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது, நீங்கள் இனிமேல் செய்யக்கூடிய பாவங்களுக்கும் மன்னிப்பு கொடுக்கப்பட்டது என்பதாக சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாத ஒரு மனிதராக உலக வாழ்க்கையிலே அவர்களுடைய வாழ்க்கையை கழித்து முடித்தார்கள். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரக்கூடிய மனிதராக இருந்தார்கள் என்பதாக அன்னி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்க்கை மறுமையின் பக்கமாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ரமலானில் நம்மோடு இருந்த பல சகோதரர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. காலை நம்மோடு எழுந்திருந்த பல சகோதரர்கள் மாலை நம்மோடு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஒரு வருடம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? கடந்த ரமலானில் நம்மை அல்லாஹ் தஆலா உயிரோடு வைத்திருந்தான். இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கின்றோம். இந்த ஒரு வருடத்தில் நாம் என்னென்ன தவறுகளை எல்லாம் செய்திருப்போம், என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்திருப்போம், சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ஒரு வருடம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன? இந்த ஒரு வருடத்தில் நாம் செய்த அமல்கள் என்ன? நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அத்துன்யா முதுபிரும்,
இந்த உலக வாழ்க்கை என்பது பின்னோக்கி சென்று கொண்டே இருக்கின்றது. வல் ஆகிரத்து முக்பிலுன், மறுமை என்பது முன்னோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர் அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் நமக்கு உணர்த்து காட்டுகின்றார்கள். நாம் மறுமையின் பக்கமாக விரைந்து சென்று கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய குடும்பங்களில் பல நபர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. கடந்த ரமலானில் நம்மோடு அமர்ந்து இஃப்தாரிலே உணவை உண்டவர்கள், தராவிகளே நம்மோடு தோளோடு தோள் நின்று பல சகோதரர்கள் இன்றைக்கு நம்மோடு இல்லை. சிந்தித்து பார்க்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஒரு வாழ்க்கைக்காக எவ்வளவு போராட்டங்களை போராடுகின்றோம், எவ்வளவு இன்பங்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு போராமைகள், எவ்வளவு கஷ்டங்கள், இதையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையாக நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக எதை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம்? மறுமைக்காக வாழக்கூடிய ஒரு சமுதாயம் பேசுகின்றோம். நாங்கள் மறுமைக்காக வாழக்கூடிய சமுதாயம் என்பதாக மறுமைக்காக எதை சேர்த்து வைத்தோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். மறுமைக்காக நம்முடைய வாழ்க்கையில் எதை நாம் கூட்டிக் கொண்டோம், எதை அதிகரித்திருக்கின்றோம்? கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை பாடமாக நடத்துகின்றார்கள். மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான விஷயங்களை சேகரித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த மனிதனுக்கு தெரியாது, அவன் காலை பொழுதை அடைந்தால் அவன் மாலை பொழுதை அடைவானா என்பது தெரியாது. எத்தனையோ நபர்கள் காலை பொழுதை அடைந்தார்கள், ஆனால் அவர்களுடைய இரவு என்பது, அவர்களுடைய இருள் என்பது கபரினுடைய இரவாக இருந்தது. எத்தனையோ நபர்கள் இரவிலே தூங்கினார்கள், ஆனால் அவர்களுடைய பகல் என்பது, அவர்களுடைய ஃபஜ்ர் என்பது கபரிலே அமைந்திருக்கின்றது. எத்தனையோ நபர்களை நம்முடைய ஊர்களிலே பார்க்கலாம். ஆரோக்கியமாக வாழக்கூடிய, திடகாத்திரமாக வாழக்கூடிய பல மனிதர்கள், இறைவன் உடனடியாக அவர்களுக்கு மரணத்தை தருகின்றான், உடனடியாக மரணித்து விடுகின்றார்கள். ஆனால் இன்னும் எத்தனையோ நபர்கள் மருத்துவமனையிலே அட்மிட் செய்யப்பட்டு இன்றைக்கும் பெட் ரெஸ்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆயுளை நீட்டிக் கொண்டே இருக்கின்றான். எத்தனையோ குழந்தைகள் பிறந்தவுடன் அல்லாஹ் தஆலா அவனுடைய உயிர்களை எல்லாம் கைப்பற்றுகின்றான். ஆனால் எத்தனையோ மூதாதையர்கள், எத்தனையோ முன்னால் வாழக்கூடிய மனிதர்கள் வயதுகளை கடந்து 80-90 வயதுகளை கடந்து வாழக்கூடிய சூழ்நிலையை இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம் என்பதாக ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய மாணவர்களுக்கு பாடமாக நடத்தினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலையில்லாத வாழ்க்கைக்காக நாம் எதை சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம்? அமல்களை அதிகமாக செய்கின்றோம், அந்த அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றானா? சஹாபாக்கள் சொன்னார்கள், நான் பல விஷயங்களை செய்தாலும், நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல அமல்களை செய்திருந்தாலும், ஒரு கடுகு விதையின் அளவிற்கு ஒரு அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் இப்பொழுதே எங்களுக்கு மரணம் வரட்டும் என்பதாக சஹாபாக்கள் சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றானா? சிந்தித்து பார்க்க வேண்டும். பல அமல்களை செய்கின்றோம், தராவிகளிலே தொழுகின்றோம், ஒரு நாளைக்கு 1.5 ஜுஸு 2.5 ஜுஸுகளை ஓதுகின்றோம், நோன்புகளை பிடிக்கின்றோம். நம்முடைய அமல்களை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றானா? கபூல் செய்யப்பட்ட அமலாக இருக்கின்றதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்கள் எந்த அளவிற்கு இருந்தார்கள் என்று சொன்னால், அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக அமலை செய்வதை விட உங்களுடைய அமலாகுவதற்கு, கபூலாகுவதற்கு நீங்கள் அதிகமாக பாடுபடுங்கள் என்பதாக அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று பல சஹாபாக்கள் அதிகமாக அமல்களை செய்வதை விட தங்களுடைய அமல்கள் கபூலாகுவதற்கு பல விஷயங்களை செய்தார்கள். அது போன்ற செயல்களை செய்து நம்முடைய அமல்களை கபூலாகக்கூடிய அமல்களாக, அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக நாம் மாற்ற வேண்டும். உமர் இப்னு
கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய மரண தருவாய் கத்தியால் குத்தப்பட்டு கிடத்தப்பட்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை வந்து நலம் விசாரித்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களை நலம் விசாரித்து விட்டு செல்கின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு செல்கின்றார்கள். அந்த நேரத்திலே ஒரு இளைஞர், ஒரு வாலிப வயது இளைஞர் பார்க்கின்றார். அமீருல் முஃமினீன் அவர்களுக்கு நாம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு நாம் எப்படியாவது ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதாக அந்த இளைஞர் ஆசைப்படுகின்றார். அந்த நேரத்திலே அந்த இளைஞர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களிடம் வருகிறார். வந்துவிட்டு சொன்னார்கள், பஷ்ஷிரு யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீனே, முஃமின்களின் தலைவரே, நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். எதையா யோசிக்க முடியுதா? குத்தப்பட்டு மரண தருவாயில் இருக்கின்றார். நம்ம ஒரு குத்தப்பட்டு ஒரு மரண தருவாயில் இருக்கும் பொழுது யாராவது வந்து நற்செய்தி பெற்றுக்கோங்கன்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு கோபங்கள் வரும். என்னடா இது, நம்மளே சாக கிடக்கிறோம், நமக்கே மௌத்துடைய சகராத்தில் இருக்கின்றோம், நமக்கு வந்துட்டு நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள் சொல்கின்றாரே என்பதாக கடும் கோபம் வரும். அந்த இளைஞர் சொல்கின்றார், பிபஷ்ஷிரி யா அமீருல் முஃமினீன், முஃமினீன்களினுடைய தலைவரே, நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். என்ன நற்செய்தி? பிபஷ்ஷிரில்லாஹு லக, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு நற்செய்தியை கொடுத்தான். பிஸஹாபத்தி ரசூலுல்லாஹ், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருங்கிய தோழராக இருந்தீர்கள். வகதிம ஃபில் இஸ்லாம், நீங்கள் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்து விட்டீர்கள். நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம், இதுவரைக்கும் நீங்கள் மீதமாக அதலத், நீங்கள் மீதமாகவே நடந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது ஷஹாதத்தையும் அடைய போகின்றீர்கள். உயர்ந்த விஷயம், நீங்கள் இப்ப ஷஹீதாக போகின்றீர்கள் என்று சொன்னவுடன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இவ்வளவு விஷயங்களை நீ சொல்கின்றாய், இவ்வளவு விஷயங்களை நீ அடிக்கின்றாய், இதையெல்லாம் நான் கண்டு சந்தோஷப்படவில்லை. நான் எதற்காக தெரியுமா சந்தோஷப்படுவேன்? என்னுடைய அமல்களில் எதையாவது ஒரு சின்ன விஷயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று சொன்னால் இப்பொழுது நான் சந்தோஷப்படுவேன் என்பதாக யார் சொன்னார்கள்? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுக்கு அந்த இளைஞர் சொன்ன நற்செய்திகள் எல்லாம் பெரிய விஷயம். நம்மால் கனவில் கூட காண முடியாத பல விஷயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிக உற்ற நண்பராக, உற்ற தோழராக நட்பு பாராட்டிய ஒரு மனிதர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்திற்குள்ளாக நுழைந்தார்கள். இன்றைக்கும் உலகம் பேசுகின்றது உமரினுடைய நீதிக்கு இன்றைக்கு யாரும் கிடையாது என்பதாக. பிறகு நமக்கெல்லாம் இன்றைக்கும் நாம் ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் ஷஹாதத், அதையும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் அடைந்தார்கள். ஆனால் அவர்களுடைய சந்தோஷம் எதுவாக இருந்தது? ஒரு சின்ன அமலை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தால் அதுவே எனக்கு போதும் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கெல்லாம் நாம் அதிகமான அமல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். நம்ம எத்தனை நபர்களுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டிருக்கின்றார். நம்மளுடைய எத்தனை நபர்களுடைய அமல்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றான். நமக்கு நாமே கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி சொல்வார்கள், ஹாசிபு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்களே கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள். கப்ல அன் துஹாசிபு, உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் தஆலா கேள்விகளை கேட்பதற்கு முன்னால் உங்களுக்கு நீங்களே சுயமாக கேள்விகளை கேட்டுக்கொள்ளுங்கள் என்பதாக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைக்கு அதிகமான அமல்களை செய்கின்றோம். இந்த அமல்கள் அல்லாஹ்விடம் கபூலாக்கப்படுகின்றதா என்பதற்கு 5 விஷயங்கள் இருக்கின்றது. 5 நிபந்தனைகள் மூலமாக அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய அமல்களை ஏற்றுக்கொள்கின்றான். என்னென்ன விஷயங்கள்? ஹதீஸ்களின் மூலமாகவும் குர்ஆனினுடைய ஆயத்தின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ளலாம். முதல் விஷயம், முதல் நிபந்தனை,
ஒரு அமல் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் 5 நிபந்தனைகள் இருக்கின்றது. அதில் முதல் நிபந்தனை இன்னமல் அஅமாலு பின்னியாத். நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்த வேண்டும், எண்ணங்களை சரியாக அமைக்க வேண்டும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியாத். உங்களுடைய செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது என்பதாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்கலாம் பல்வேறு முஸ்லிம்கள், பல்வேறு நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இன்றைக்கு என்ன நிலைமையிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் நோன்பு வைக்கிறாங்க, நம்மளும் நோன்பு வைக்கணும். எல்லாரும் தொழுகிறாங்க, நம்ம மட்டும் தனிச்சு நின்றா நம்மளை ஒரு தவறாக ஒரு பார்வையிலே நாம் படுவோம். ஆகையினால் நாமும் தொழுக வேண்டும். எல்லாரும் குர்ஆனை ஓதுகின்றார்கள், நானும் குர்ஆனை ஓத வேண்டும் என்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கு மனிதர்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமல்கள் யாருக்காக இருக்க வேண்டும்? நம்முடைய அமல்களை எதை நோக்கி நாம் நியத்தை வைக்க வேண்டும்? எதை நோக்கி நம்முடைய எண்ணங்களை வைக்க வேண்டும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலகட்டம் இருந்தது, அல்லாஹ்வுக்காகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்காக ஜகாத்துகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துருவோம், அங்க போனா பெரிய அமௌண்ட், பெரிய தொகை போய்விடும், அதுக்கு பதிலாக ஜகாத்தை கொடுப்போம் என்பதாக இன்றைக்கு பல மனிதர்களினுடைய எண்ணங்கள் மாறி இருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். எண்ணங்களை சீராக அமைக்க வேண்டும். எண்ணங்கள் சரியாகிவிட்டது என்று சொன்னால், எண்ணம் தான் ஒரு அடிப்படை, ஒரு இப்திதா, ஒரு பேசிக். ஒரு கட்டிடத்திற்கு எப்படி ஒரு பேஸ்மெண்ட் ஒரு சரியாக இருக்க வேண்டுமோ, அது போன்ற ஒரு அமலிற்கு ஒரு பேஸ்மெண்டாக, ஒரு அடித்தளமாக இந்த எண்ணங்கள் அமைகின்றது. எண்ணங்களை நாம் சரியாக அமைக்காமல் நாம் அமல்களை மேலே கட்டிக்கொண்டே இருந்தோம் என்று சொன்னால் என்றைக்கு வேண்டுமானாலும் அந்த அமல்கள் கீழே விழுந்துவிடும். சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய அமல்களை ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களை தூய்மையான எண்ணங்களாக மாற்ற வேண்டும். இந்த நோன்பை அல்லாஹ்வுக்காக பிடிக்கின்றேன், அல்லாஹ் தஆலா சொன்னார் செய்கின்றேன். சமிஅனா வ தஅனா. அல்லாஹ்வும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் கேட்டேன், வ தஅனா, கட்டுப்படுகின்றேன் என்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது விஷயம் பதற்றமாக இருக்க வேண்டும். முதல் விஷயம், நாம் அமலை செய்யும் பொழுது ஒரு நியத்தை வைக்கின்றோம், நம்முடைய எண்ணங்களை சீர்படுத்துகின்றோம். இரண்டாவது விஷயம், பதற்ற நிலையில் இருக்க வேண்டும். ஒரு அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதுதான் நம்ம தான் அமலை செய்து விட்டோமே, இதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா பார்த்துக் கொள்வான் என்பதாக நாம் பாட்டுக்கு கடந்து போயிடவே கூடாது. ஒரு அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானா இல்லையா என்கின்ற ஒரு பதற்ற நிலையிலேயே இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன யுக்தூன மா ஆதா ஃபக்லூபுஹும் வஜிலத் அன்னஹும் இலா ரப்பிக்கும் ராஜிஊன். இந்த வசனம் இறங்குகின்றது. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால், அவர்கள் பதற்ற நிலையிலே இருப்பார்கள், அல்லாஹ்வுக்கு மத்தியிலே அவர்கள் பதற்ற நிலையிலே இருப்பார்கள் என்கின்ற ஒரு வசனம் இறங்குகின்றது. இந்த வசனம் இறங்கியவுடன் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், இந்த வசனம் யாருக்காக இறங்கியது? திருடர்களுக்காக இறங்கியதா? மது குடிப்பார்களே அவர்களுக்காக இறங்கியதா? அவர்கள் தான் ஒரு பதற்ற நிலையிலே இருப்பார்கள். மதுவை குடிக்கக்கூடிய மக்கள் பதற்ற நிலையில் இருப்பார்கள். திருடர்கள் ஒரு பதற்ற நிலையிலே இருப்பார்கள். அதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினானா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா, இது யாருக்காக இறங்கியது தெரியுமா? ஒரு அமலை செய்துவிட்டு ஒருவன் எப்படி பதற்றப்படுகின்றானோ அவருக்காக இறக்கப்பட்ட வசனம். சஹாபாக்கள் ஒரு அமலை செய்துவிட்டு அமைதியாக தூங்கிவிட மாட்டார்கள். ஒரு அமலை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் பதற்ற நிலையிலே இருப்பார்கள். அல்லாஹ் தஆலா இந்த அமலை ஏற்றுக்கொள்வானா மாட்டானா? இந்த அமலை நாம் செய்திருக்கின்றோம், இந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன ஆகும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அமலை செய்திருக்கின்றோம், இந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன ஆகும்? சிந்திக்கணும். மூன்றாவது விஷயம், அமலை சிறுமையாக கருத வேண்டும்.
நம்முடைய அமலை நாம் சிறுமையாக, இந்த அமல் ஒரு பெரிய அமல் அல்ல, இது அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒரு தூசி தான், அல்லாஹ்வுடைய அருளுக்கு முன்னால் என்னுடைய அமல் ஒரு தூசியான அமல் என்பதாக நாம் உணர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, நாளை ஒரு மனிதன் மலை அளவிற்கு அமலை கொண்டு வருவான், அல்லாஹ் தஆலா தூசியாக சிதறடித்து விடுவான் என்பதாக. எவ்வளவு பெரிய அமல்களை நாம் கொண்டு சென்றாலும் அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்யவில்லை என்று சொன்னால் வெறும் தூசி தான், அதற்கு வெறும் தூசியை தான் நாம் கொண்டு செல்கின்றோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய அமலை அல்லாஹ் தஆலா பெரிய அமலாக நாம் பாவிக்க கூடாது. நம்முடைய அமலை அல்லாஹ் தஆலா கபூல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய அமலை சிறுமையாக கருத வேண்டும். யா அல்லாஹ், உனக்காக இதை செய்து விட்டேன், இதையெல்லாம் செய்திருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ்விடம் சொல்லாமல், யா அல்லாஹ் என்னால் முடிந்தது இதுதான், யா அல்லாஹ் உனக்கு முன்னால் உன்னுடைய அருளுக்கு முன்னால் என்னுடைய அமல் ஒரு தூசி யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கெல்லாம் பேசப்படுகின்றது எப்படி என்று சொன்னால், இந்த மனிதர், அதாவது ஒரு மனிதர் சொல்கின்றார், நான் இவ்வளவு பெரிய அமல்களை செய்து கொண்டிருக்கின்றேன், இன்னென்ன காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம், ஆனால் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். மூன்றாவது, நான்காவது விஷயம், ஒரு அமலை செய்து விட்டோம் என்று சொன்னால் கண்ணீர் விட்டு துஆக்களை கேட்க வேண்டும். கண்ணீர் விட்டு துஆக்களை கேட்க வேண்டும். ஒரு அமலை செய்திருக்கின்றோம், அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கண்ணீர் விட்டு, யா அல்லாஹ் இந்த அமலை உனக்காக செய்திருக்கின்றேன், இந்த அமலை நீ எப்படியாவது ஏற்றுக்கொள், உன்னுடைய அங்கீகரிக்கப்பட்ட அமலாக இந்த அமலை ஆக்கிக்கொள் என்பதாக அல்லாஹ்விடம் கண்ணீர் மல்க துஆக்களை கேட்க வேண்டும். உதாரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், இத்தஹத இப்ராஹிம கலீலா. இப்ராஹிமை அல்லாஹ் தஆலா உற்ற நண்பனாக, உற்ற தோழனாக மாற்றிக் கொண்டான் என்பதாக. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை அல்லாஹ் தஆலா கட்ட சொல்கின்றான். காபத்துல்லாஹ் கட்டி எழுப்பப்படுகின்றது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கரத்தால் கட்டி எழுப்பி விட்டு சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ்வே, நீ சொல்லி விட்டாய், இந்த காபாவை, இந்த காபத்துல்லாவை நான் கட்டி விட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு கடந்து விடாமல் சொன்னார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். யார் சொல்கின்றார்கள்? இன்றைக்கு பேசுகின்றோம் இப்ராஹிமினுடைய சமூகம் என்பதாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆக்களை கேட்டார்கள், ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இந்த துஆ, இந்த விஷயத்தை, இந்த அமலை என்னிடமிருந்து கபூல் செய் என்பதாக. நம்ம எத்தனை நபர்கள் ஒரு அமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடம் துஆக்களை கேட்டிருப்போம்? நம்ம எத்தனை நபர்கள் ஒரு அமலை செய்துவிட்டு, யா அல்லாஹ் இந்த அமலை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள் என்பதாக கேட்டிருப்போம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்ப எத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம்? மொத்தம் எத்தனை விஷயம் சொல்லியிருக்கோம்? 4 விஷயங்களை சொல்லியிருக்கோம். முதல் விஷயம் எண்ணத்தை சீர்படுத்துவது. இரண்டாவது விஷயம் என்ன? இரண்டாவது விஷயம் பதற்றமாக இருப்பது. மூன்றாவது விஷயம், ஏன்னா நம்ம சும்மா பேசிட்டே போயிட்டு இருக்க கூடாது, கேள்விகளை கேட்டாதான் மக்களுக்கு மத்தியில் போய் சேரும். மூன்றாவது விஷயம் சிறுமையாக கருதுவது. நான்காவது விஷயம் கண்ணீர் விட்டு அல்லாஹ் கிட்ட துஆக்களை கேட்பது. இந்த 4 விஷயங்களை பார்த்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த 4 விஷயங்களை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இறுதியாக 5வது விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் 2வது அமர்விலே பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இன்னல் ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத்.
يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய அமல்கள் எல்லாம் நாம் அமல்களை அதிகமாக செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த அமல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றானா என்கின்ற ஒரு கேள்வியின் ஊடாக ஆரம்பித்து அந்த அமல்களை எப்படியெல்லாம் அல்லாஹ் தஆலாவிடம் கொண்டு சேர்த்து அதை கபூல் செய்யக்கூடிய அமலாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே 4 விஷயங்களை பார்த்தோம். முதல் விஷயம் எண்ணங்களை சீர்படுத்துவது, இரண்டாவது விஷயம் பதற்றமான நிலையிலே இருப்பது, மூன்றாவது விஷயம் என்னுடைய அமல் சிறுமை என்பதை கருதுவது, நான்காவது விஷயம் அல்லாஹ்விடம் கண்ணீர் விட்டு பிரார்த்தனை செய்வது, ஐந்தாவது விஷயம் இந்த விஷயத்தை நாம் உணர்ந்து கொண்டோம் என்று சொன்னார் இந்த ஐந்தாவது விஷயத்திலே நமக்கு தெரிந்துவிடும் நம்முடைய அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றானா இல்லையா என்பதை இந்த பூமியிலே நாம் கண்கூடாக பார்த்து விடலாம். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி வ யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் வ யுஸாரிஊன ஃபில் கைராத் உலாயிக மினஸ் ஸாலிஹீன். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் யார் என்று சொன்னால் அல்லாஹ்வை ஈமான் கொண்டார்கள், மறுமையை ஈமான் கொண்டார்கள், யஅமுரூன பில் மஅரூஃப் நன்மையை ஏவுவார்கள், வ யன்ஹவுன அனில் முன்கர் அவர்கள் தீமையை தடுப்பார்கள், வ யுஸாரிஊன ஃபில் கைராத் அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் நன்மையிலே நிலையாக தொடராக இருப்பார்கள். இவர்கள்தான் சாலிஹீன்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஐந்தாவது விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு அமலை செய்கின்றோம் என்று சொன்னால் அது தொடர்படியான அமலாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவிற்கு மிக விருப்பமான ஒரு அமலே தொடர்படியாக செய்யக்கூடிய ஒரு அமல் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் தொடராக செய்யக்கூடிய அமல், தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல். காரணம், இன்றைக்கு தொடர்படியாக ஒரு அமல்களை நாம் இன்றைக்கெல்லாம் செய்வதே கிடையாது. இன்றைக்கு நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், ஒரு துஹாவை தொழ வேண்டும் என்று சொன்னால் முதல் நாள் என்ன பண்றோம், 8 ரக்காத் மொத்தமா தொழுதுறது, அடுத்து ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டுறது, திருப்பி எப்ப நமக்கு சிந்தனைகள் வருமோ அன்றைக்கு தொழுகைகளை எடுக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது சிறந்ததல்ல. எது தெரியுமா சிறந்தது? ஒரு நாளைக்கு 2 ரக்காத்துகளை தொழுதாலும், ஒரு நாளைக்கு குறைவான அமல்களை செய்தாலும் தினமும் தொடர்படியான அமலாக இருக்க வேண்டும். ஒரு அமலை நாம் குறைவாக செய்தாலும் தவிர பிரச்சனை கிடையாது. ஒரு அமலை கம்மியா பண்றோமே, 2 ரக்காத் தானே தொழுகின்றோம், ஒரு பக்கம் தானே ஓதுகின்றோம், தவறு இல்லை. தினமும் செய்ய வேண்டும். அந்த அமலை தொடர்படியாக செய்கின்றாரோ அந்த அமல் தான் அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அமலை நாம் தொடர்படியாக செய்கின்றோமோ அந்த அமலை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கின்றான், கபூல் செய்து கொண்டிருக்கின்றான் என்பதாக அர்த்தம். எந்த அமலை நம்மால் தொடர்படியாக செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அந்த அமலை அல்லாஹ் தஆலா நம்மிடம் கபூல் செய்யவில்லை என்பதாக இமாம்கள் தங்களுடைய கிதாபுகளிலே எழுதுகின்றார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும், தஃசீர்களிலே எழுதுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கெல்லாம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அமலை எடுத்து செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதல் நாள் பிரம்மாண்டமாக பெரிய விஷயமாக செய்து விடுகின்றோம், அடுத்த நாள் அதற்கு லீவுகளை விட்டு விடுகின்றோம், அதற்கு விடுமுறையை கொடுத்து அனுப்பிடுறோம். ஒரு அமலை செய்தோம் என்று சொன்னால் தொடர்படியான அமலாக இருக்க வேண்டும். ஒரு அடியான் காலை தினமும் தஹஜ்ஜத்தை தொழுகின்றான், ஒரு நாள் வசதியில் தூங்கிவிட்டால், ஒரு நாள் அவன் களைப்பில் தூங்கிவிட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தன்னுடைய மலக்குமார்களிடம் சொல்லுவான். என்ன சொல்வான் தெரியுமா? தினமும் தொழுதான் அல்லவா அந்த அடியான், இன்றைக்கும் அவன் தொழுதான் என்பதாக எழுதுங்கள் என்பதாக சொல்லப்படும். காரணம், அவன் தூங்கிக் கொண்டே இருந்தாலும் தினமும் அந்த அமலை செய்திருக்கின்றான். ஒரு களைப்பின் காரணமாக, ஒரு பயணத்தின் காரணமாக, ஏதோ ஒரு அவனுடைய உடல் நலத்தின் காரணமாக இன்றைக்கு அவன் தூங்கிவிட்டான்.
அவன் அந்த அமலை செய்தான் என்பதாக எழுதுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மாணவர்களுக்கு கட்டளை இடுகின்றான். அப்படி என்று சொன்னால் நம்முடைய அமலை ஒரு சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்படியான அமலாக யுஷாரிகூன ஃபில் ஹைராத் நிலையான அமலாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஹ்தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வகீமுஸ் ஸலாம்.